அத்தியாயம் 6 போர் முரசு. இப்போ வந்து தாத்தா சொல்ல வராரு, சகவாசம் வேணாம், மாரப்ப பூபதியோட சகவாசம் வேணாம்னு சொல்கிற, ஆனால் இந்த சகவாசமே ஒன்னால தான் ஆரம்பிச்சுது. நானா தாத்தா, நான் எந்த விதத்தில் காரணமாக இருந்தேன் அப்படின்னு வள்ளி கேட்குறா. அதுக்கு தான் வந்து ஆச்சாரி தாத்தா சொல்கிறாரு, இவன் வந்து உன் மேலே பைத்தியம் பிடிச்சி போய் திரிஞ்சான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக என்கிட்ட அப்பப்போ வந்து பேசவும் செஞ்சான். ஒரு நாள் வந்து இவன் கட்டாயமாக அன்னைக்கு வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அந்த சமயம் பார்த்து உன்னோட சித்தப்பன் பெரியப்பன் உங்கள் அண்ணன்கள்லாம் இருந்தானுங்கன்னா ரணகலமாக போயிடுமே இந்த இனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் குலதெய்வத்தை வந்து பூஜை செய்துட்டு வாங்கன்ட்டு காவிரி நதியை கடந்து போகிற நம்மளுடைய கோயிலுக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் எல்லாமே வீணாக போச்சே. அந்த காவிரி தாய் கடைசியாக என் குடும்பத்தை அப்படியே வந்து கொண்டு போயிட்டாலே, ஒன்றை மட்டும்தானே எனக்காக கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது இவனால் தான் நான் வந்து அந்த ஆயுதத்தையே நான் கையில் எடுத்தேன். எந்த ஆயுதம்? அந்த சோழி போட்டு பார்க்குற அந்த ஜோசியம்ங்கிற ஆயுதத்தையே நான் கையில் எடுத்தேன். அப்போ சொல்கிறா வள்ளிக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அந்த நினைவு வந்துடுது. அந்த எல்லாருமே காவிரி ஆறில் முழுகுனது நினைவு வந்துடுது. குடும்பத்தோடு எல்லாருமே ஒருத்தர் கூட இல்லாமல் போயிடுறாங்க. அன்றைக்கி வந்து இந்த கிழவனும் கிழவியும் மட்டும் போகலை, இந்த ஆச்சாரியும் அவருடைய மனைவியும் மட்டும் போகலை, தாத்தாவும் பாட்டியும். ஏன்னா மாரப்ப பூபதி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான்றதுக்காக அவங்க 2 பேருமே தங்கிடுறாங்க. இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சிடறாங்க. ஆனால் இவர் எதிர்பார்த்த மாதிரியே அன்றைக்கும் மாரப்ப பூபதி வரான், பெரிய பிரச்சனை பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் போகும்போது தாத்தா என்ன சொல்கிறாரு, அவருடைய ஆயுதம் இருக்கு இல்லையா, அந்த சோழி போட்டு பார்க்குற ஆயுதம், அதை வச்சு இவர் சொல்லிடுறாரு, ஏன்பா நீ வருங்காலத்தில் பெரிய சக்கரவர்த்திக்கு மருமகனாக போகிற, உனக்கே இந்த அல்ப ஆசை, இந்த கிழவன் குடிசையில் இருக்கிற பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கே இந்த அல்பத்தனமான ஒரு சந்தோஷம் ஆசை, நீ இருக்கிறதே சக்கரவர்த்திக்கு மருமகனாக போகிற அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சிடறாரு. இதை வந்து மாரப்ப பூபதி நம்ப ஆரம்பிச்சிடறான். அன்னையிலேருந்து என்ன பண்ணுறான், இந்த கிழமை உயிரை போட்டு வாங்குறது, ஏதாவது ஒன்றா சோழி போட்டு பார்க்க வந்துடுறது, ஏதாவது ஒன்றா நீ சோழி போடு, ஜோசியம் பாரு, சொல்லு, ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிடுறது. அந்த மாதிரி அதை ஒரு சமயத்தில் தான் வந்து அங்கே நடக்க இருந்த பெரிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு, ஏன்னா மாரப்ப பூபதி வந்து ஒரு சேனாதிபதி, அவனால் என்ன வேணால் செய்ய முடியும், ஆட்களை கூப்பிட்டு வர முடியும், அவர் பேத்தியை தூக்கிட்டு போக முடியும். அப்படி எதனாச்சும் நடந்துற போது அந்த சமயம் கைகலப்பாயிட போது வீட்டில் வந்து சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிலாம் இருந்தால் சும்மா விட்டுருவாங்களா அவங்க வீட்டு பொண்ணை தூக்கினா, அந்த மாதிரி இருக்கும்போது சண்டையாயிட போது வம்பா போயிட போது, ஏன்னா பெரிய இடத்து சமாச்சாரன்றதுனால எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுறாரு. அந்த சமயம் பார்த்து காவிரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்றடிச்சு குடும்பமே வந்து காவிரி தாய்க்கு போயிடுது. இந்த மாதிரி சமயத்தில் தான் பொன்னன் வந்து வள்ளியை காப்பாற்றியிருக்கான். இப்போ இது எல்லாமே வந்து வள்ளிக்கு தெரிய வரச்ச, என்னால் தான் இவ்வளவும் பிரச்சனையா, அவன் சொல்லும்போது எனக்கு வந்து கோபம் வந்தது, என்னையே இப்படி சம்மந்தப்படுத்துகிறான்ட்டு, ஆனால் இப்போ தான் தெரியுது தாத்தா எதனால் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி தாத்தா, இவன் யார், இவன் ஏன் இவ்வளோ கோவப்படுறான், ஒரு யுவராஜாவாக தானே இருக்கிறான் இவன், இவனுக்கு வந்து மகாராஜாவோடு சேர்ந்து சண்டைக்கு போகணுங்கிறது தெரியாதா அப்படின்னோடனே அப்போ தாத்தா சொல்கிறார், அதுதாம்மா அந்த பழைய கதையை தாம்மா நான் வந்து சொல்ல வந்தேன், இவன் எங்கம்மா நடுவில் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கெடுத்து விட்டுட்டான். நல்ல ஒரு விஷயம் கேளு, இவன்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்திருந்தாலும் இவனோட அந்த வம்சாவளியெல்லாம் வந்து சரி கிடையாதுமா. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க, பின்னென்ன ஊரில் இல்லாத கல்யாணம் பண்ணார், யார், நம்மளுடைய பார்த்திபன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா. அவர் கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்கும்போது 2ஆம் தாரமாக ஒருத்தையே கல்யாணம் பண்ணார். என்ன குலம் என்ன கோத்திரம்னே தெரியாது. அந்த கல்யாணம் இந்த ஊருக்குள்ள யாருக்குமே பிடிக்கல. அப்படி ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளுக்கு பிறந்தது தான் இந்த மாரப்ப பூபதி. குலத்துடைய பெருமை எங்கேயாவது போகுமா, இவனும் அப்படியே தான் இருக்கிறான், எங்கே இவன் மாறுனா, இவனுக்கு இருந்தாலும் பார்த்திப மகாராஜா அப்படி தான் செல்லம் கொடுத்தாரு, என்ன கேட்டாலும் செஞ்சு தந்தார், சேனாதிபதி ஆக்குனார், யுவராஜா பட்டம் கொடுத்தாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திபனுடைய அப்பா என்ன சொல்லிட்டு இறந்துட்டார், நம்ம மகாராஜாவுடைய அப்பா, உனக்கு ஆண் பிள்ளை பிறக்கலை அப்படின்னா பட்டத்துக்கு இவனை வச்சுக்கோ, யாரை, மாரப்ப பூபதியை பட்டத்து இளவரசன் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இவன் தான் யுவராஜாவாக இருந்தான். கடைசியாக விக்ரமன் பிறந்தோன்னே இவனுக்கு எல்லாமே வந்து எதிராக திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. அன்னிலேருந்து இவனுடைய உண்மையான முகத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் கட்டாயமாக போருக்கு போக மாட்டான், அது மட்டும் நிச்சயம். இவன்லாம் போருக்கும் போக மாட்டான், இவன் பின்னாடி குழி தோன்றானான்றது வேறு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது.
இவன் போருக்கு போக மாட்டான், ஆனால் அந்த கெட்ட புத்தி இருக்குல்ல அது மட்டும் இவனை விட்டு போகவே மாட்டேங்குது. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அன்னைக்கு நான் வந்து ஒரு பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீ வந்து ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்திக்கு மருமகன் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து அவன் உன்னை விட்டுட்டான். இருந்தாலும் இப்போ கூட பார்த்தியா பொண்ணை எங்கன்னு கேட்குறான். பொண்ணன் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்குறானோன்னு இப்போ வள்ளியோட கை கால்லாம் நடுங்குது. தாத்தா நான் என்ன பண்ணுவேன் தாத்தா, ஒரு வேளை அவர் வந்து போருக்கு தான் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறார், அவர் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு கை கால் வாய் வரைக்கும் எல்லாம் நடுங்குது. அவளுக்கு வார்த்தையே வரலை. அப்போ கிழவன் சொல்கிறான், ஏம்மா இப்படி கவலைப்படுற, நீ கவலைப்படாத, நிச்சயமாக வந்து பார்த்திப மகாராஜா பொண்ணனை போருக்கு கூப்பிட்டு போக மாட்டார். என்னுடைய குடும்பத்துக்கு நடந்த சோகம் அவருக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஒளி விளக்கு நீ தாங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது பொண்ணனை எப்படிமா அவர் வந்து போருக்கு கூப்பிட்டு போவார்? அதனால தான் அடித்து சொல்லியிருக்கிறாரு, நீ போருக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. பொண்ணனை அழைச்சிட்டு போக மாட்டார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போதே வானத்தை பார்க்குறா வள்ளி. ஒரு பெரிய நட்சத்திரம் வேகமாக ஒளி வீசிக்கிட்டே போய் மறைஞ்சு போயிடுது. அதை பார்க்கும்போது உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது வள்ளிக்கு. அதே காட்சியை வேறொரு இடத்துல இருந்து பொன்னனும் பார்க்குறான். பொன்னன் பார்த்துட்டு இருக்கும்போதே பேரிகை முழங்க ஆரம்பிச்சிருது. பெரிய பெரிய சத்தங்கள். அந்த சத்தங்கள் எதை சொல்லுதுன்னா போர் முரசு கொட்டியாச்சு, போருக்கு போகணுங்கிறத சொல்லுது. கூடவே வந்து முழக்கமிட்டவங்களும் கூடவே வராங்க, பேரிகை அடிச்சுக்கிட்டே வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தராவது கட்டாயமாக வந்து போருக்கு வரணும், வந்து நம்மளுடைய படையில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வர வேண்டாம்? ஊனமுற்றவர்கள் வர வேண்டாம், வீட்டில் முதியவர்கள் வர வேண்டாம், வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குன்னா அந்த பிள்ளை வர வேண்டாம், மற்றவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஊனமுற்றவர்களை தவிர வேறு யாரெல்லாம் போருக்கு வரலான்ட்டு இருக்கோ எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழக்கம் கேட்குது. இதே முழக்கம் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய வீரபத்ர ஆச்சாரி வள்ளியும் கேட்குறாங்க. அப்போ வந்து ஆச்சாரி சொல்கிறாரு, நான் பொண்ணனை அனுப்ப முடியாது, உன்னோட அண்ணன் தம்பிங்க சித்தப்பன் பெரியப்பமார்கள் யாருமே இங்கே இல்லை, அவங்களையும் அனுப்ப முடியாது, அதனால் நான் தான் போகணும், நம்மளுடைய குல பெருமையை காப்பாற்றுறதுக்கு நான் தான் போகணும், கட்டாயமாக இந்த போருக்கு போவேன்னு இந்த பக்கம் தாத்தா சொல்கிறாரு. அந்த பக்கம் அவன் யோசிச்சுக்கிட்டே போகிறான் பொன்னன். என்னத்துக்கு நம்மளுடைய மகாராஜா வந்திருப்பார், அவரை போய் எப்படியாவது பார்த்துடலாம், சிராப்பள்ளி மறையிலேருந்து இறங்கி வந்திருப்பார். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து அவங்க இறங்கி வரந்தேன் தாத்தா காமிச்சதை பார்த்தோம் இல்லையா, அதனால தானே பொண்ணை வேகமாக நடந்து போகிறான். சிராப்பள்ளி மலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி தான், அதே மலை கோயில், அதே உச்சி பிள்ளையார் கோயில் தான். அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி, அதாவது அந்த சிராப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த உச்சி பிள்ளையார் கோயில், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம். இப்போ திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை எப்படி பெருசாக இருக்குது, அப்போ அப்படி கிடையாது, ஒரு சின்ன கிராமம். ஆனால் உறையூர் எப்படி இருந்ததுன்னா அது ஒரு மாநகரம் மாதிரி பெருசாக இருந்தது. இந்த திருச்சிராப்பள்ளியும் உறையூரையும் இணைக்கக்கூடிய அந்த பாதைகள் பூராவே வந்து நிறைய கடைகள் இருக்கும். கடை கண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த காலத்தில் திருச்சிராப்பள்ளி சின்ன கிராமம், உறையூர் வந்து மாநகரம். அதாவது உறையூர் தான் வந்து நம்ம சோழர்களுடைய தலைநகரமாக பல ஆண்டுகள் இருந்தது. அதனால் உறையூரில் எல்லா வசதிகளும் இருந்தது. மாட மாளிகைகள், வணிகர்கள்னால் இந்த ரத்தினம் பொன் பொருள் விற்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து உறையூரில் தான் இருந்தது. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நம்மளுடைய சிராப்பள்ளியும் உறையூரையும் இணைக்கக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமே கடை கண்ணி நிரம்பி, ஏன்னா பிரதானமாக இருக்கக்கூடிய தலைநகருக்கு போகிற சாலை இல்லையா, அதனால் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த வழியாக தான் இவன் நடந்து வந்துட்டுருக்கான். யார்? பொன்னன் வரும்போதே அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடுது. ஒரு இடத்துல நின்னாங்க இல்லையா, மகாராஜா ஒரு இடத்துல நின்று விக்ரமனுக்கு எதையோ காமிக்கிறாருங்கிறத பார்த்துட்டு தானே பொன்னன் நகர்ந்தான் கீழே இருந்து. அதை வந்து ஞாபகம் வந்துருச்சு. வந்தோடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அருவருப்பாயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, முன்னாடி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி வந்து ஆட்சியில் இருந்தப்போ, பல்லவர் ஆட்சியில் இருந்தப்போ எங்கே வராருன்னா இந்த உறையூருக்கு வராரு, திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. அவர் வராருங்கிறதுக்காக வரவேற்பெலாம் இருந்தப்ப நம்ம பார்த்திப மகாராஜா இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா மகேந்திரவர்ம பல்லவருக்கு பயந்துக்கிட்டு அவர் முன்னாடி தன்னுடைய வாழ்வேல் கேடயம் பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் சாஷ்டாங்கமாக வச்சுட்டு தலை குனிஞ்சிட்டார் இல்லையா. அந்த எப்போ போக்குறது நம்ம
அதனுடைய அடையாளமாக தான் இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை தான் நம்மளுடைய பார்த்திப மகாராஜா அவருடைய மகனான விக்ரமனுக்கு காமிக்கிறார். அதாவது சோழர் குலம் தாழ்ந்துடுச்சு, இப்படி தாழ்ந்துருக்க வேண்டாம், தாழ்ந்துடுச்சு. அதை போக்குறதுக்கு வழி என்ன? போரில் வந்து நம்ம ஜெயிக்கிறோம். அந்த ஒரு குறிக்கோளோட தான் பார்த்திப மகாராஜா பயணிக்கிறாரு. இதை வந்து பொண்ணை நினைவு கூர்ந்துட்டான். அவனுக்கு ஞாபகம் வருதுச்சா, இதை வந்து பல்லவர்களுடைய சைனியத்தை அழிச்சு அந்த காவேரியில் அந்த ரத்த ஆறை ஓட விட்டாதான் இந்த அசிங்கமே தீரும், இந்த அசிங்கமே அதனால தான் தீரும் அப்படின்னு பொண்ணை நினைக்கிறான். ஆனால் பார்த்திப மகாராஜாக்கு இது ஒன்று தானா, இந்த குறிக்கோள் ஒன்று தான் இருந்தது. அதாவது அவங்க அப்பா வந்து அந்த வீரத்தெல்லாம் இழந்து மகேந்திரவர்மர் முன்னாடி தலை குனிஞ்சிட்டாருங்கிறது மட்டும்தான் அவருடைய காரணமாக இருந்ததா போருக்கு? இல்லைன்னா கப்பம் கட்டுறது மட்டும்தான் காரணமாக இருந்ததா போருக்கு? இல்லை வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்தா? வர இருக்கிற அத்தியாயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.